ராமநாதபுரத்தில் பட்டா மாறுதலுக்காக 37,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட விஏஓ பார்த்திபனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேடி வருகின்றனர். லஞ்சத்திற்கு உடந்தையாக இருந்த இ சேவை மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இ சேவை மையம் மூலமாக பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உங்கள் ஏரியா மாநகராட்சியா அல்லது கிராமமா என்பதை அறிந்து அதற்கு உரிய பிரிவுகளின் கீழ் விண்ணப்பத்தை பதிவு செய்து 60 ரூபாய் கட்டணம் பெற்றுக்கொண்டு ரசீது வழங்கப்படும். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே பகவதி மங்கலம் கிராமத்தில் பட்டா மாறுதலுக்காக ஒருவர் இ சேவை மையத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது விஏஓ பார்த்திபன் தனக்கு லஞ்சம் கொடுத்தால் தான் பட்டா மாறுதல் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். முதலில் அதிக தொகை கேட்டவர் பேரம் பேசியதன் முடிவில் 37,000 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டுள்ளார். லஞ்ச பணத்தை இ சேவை மைய உரிமையாளரிடம் கொடுத்து விடும்படியும் கூறியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாத மனுதாரர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்சமாக கொடுக்க மனுதாரர் கொண்டு சென்றார். அந்த பணத்தை இ சேவை மைய உரிமையாளர் அகமது ஜாஃப்ரின் அலி வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இந்த தகவல் அறிந்ததும் லஞ்சம் கேட்ட விஏஓ பார்த்திபன் தப்பித்து தலைமறைவாகிவிட்டார். அவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில்கள், விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் கடந்த சில நாட்களாக அதிகாலை வேளைகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் வெண்புகையாய் பனி படர்ந்து காணப்பட்டதால் சாலைகள் தெரியாத சூழல் ஏற்பட்டது. கடும் பனிமூட்டம் எதிரொலியாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் வருகையில் தாமதம் ஏற்பட்டது. விமானங்கள் தரையிறங்க முடியாத அளவுக்கு பனி நிலவியது. தரையிறங்குவதில் சிக்கல் நீடித்ததால் விமானம் வானத்தில் வட்டமடித்தது. பனிமூட்டம் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் விரைவு ரயில்களும் தாமதமாகியுள்ளன. தண்டவாளங்கள் தெரியாத அளவு பனி காணப்பட்டதால் ரயில்கள் மெதுவாக செல்கின்றன. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் குற்றச்சாட்டை முறியடிக்க முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்து தற்போது ஒதுங்கியுள்ள நபர்களை தேடிச் சென்று கவனிப்பு செய்யுமாறு கட்சி நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவை எம்ஜிஆர் வழிநடத்திய போது கட்சியில் ஏழை, பணக்காரர், ஜாதி போன்றவை பார்க்காமல் உண்மை விசுவாசிகளுக்கு கட்சி பதவிகளை வழங்கினார். அதையே ஜெயலலிதாவும் பின்பற்றினார். இதனால் கட்சி தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களின் வெற்றிக்கு நிர்வாகிகள் உழைத்தனர். தொண்டர்களின் ஓட்டுகளும் சிதறாமல் கட்சிக்கு கிடைத்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவில் ஒன்றாக இருந்த பழனிசாமி, சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியே செயல்படுகின்றனர். பழனிசாமி வசம் அதிமுக உள்ளது. பழனிசாமி தன் ஆதரவாளர்களுக்கு தான் பதவிகளை வழங்கியுள்ளார். அவரிடம் உள்ளவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா விசுவாசிகள் கிடையாது, தொண்டர்கள் கிடையாது. அவரிடம் இருந்து கட்சியை காப்பாற்றியே தீருவோம் என்று டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கூறுகின்றனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். எனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களை வீடு தேடி சென்று தேவைப்படும் உதவிகளை செய்து தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவர்களையும் அழைத்து வருமாறு கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் சிவகங்கை மாவட்ட நகரத்தார் காவடி குழுவினர் வைரவேலுடன் சென்றனர். அவர்களுக்கு வழிநெடுகிலும் அன்னதானம் வழங்கி மக்கள் வரவேற்றனர். பழனி தைப்பூசத்தை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தேவகோட்டை, கானாடுகாத்தான், கண்டனூர், நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பல ஆண்டுகளாக பாரம்பரியத்துடன் காவடிகள் எடுத்து பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தேவகோட்டையில் இக்குழுவினர் புறப்பட்டனர். திமுக அரசு மக்காச்சோளத்திற்கு 1% கூடுதல் வரி விதித்திருப்பது விவசாயிகளின் உழைப்பை உறிஞ்சும் கொடுஞ்செயல் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது, சிறையில் வைத்தே என்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் என்று கோவை மத்திய சிறை கைதி பேசும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தங்கம் சவரன் விலை வரலாறு காணாத அளவுக்கு 63,000 ரூபாயை தாண்டியதால்
விற்பனை 20% குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் விலை எப்போதும் இல்லாத வகையில் 63,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1.5 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் சவரனுக்கு 6,240 ரூபாய் அதிகரித்துள்ளது. குறுகிய நாட்களில் தங்கம் விலை மிகவும் அதிகரித்து வருகிறது இதுவே முதல் முறை. இதனால் தங்கம் விற்பனை சரிவடைந்துள்ளது. பிப்ரவரி 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தனக்கு விடுமுறை தர மறுத்ததால் சக ஊழியர்கள் 4 பேரை அரசு ஊழியர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியவர்களில் ஒருவரான விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி காமேஸ்வர் சௌபால் உடல்நலக்குறைவால் காலமானார்.